வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல 2011ல வெளியான ரோட் கில் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 7 ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு போலான்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு வித்தியாசமான பறவை இவங்களை அட்டாக் பண்ணுது. அதுல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படம் இப்ப தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கேபின் உட்ட நமக்கு காட்டுறாங்க. அதுக்குள்ள ஒரு போலீஸ் பயந்த மாதிரி இருக்காரு. இப்ப போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இங்க ஒரு பெரிய பறவை இருக்கு, என்ன அந்த பறவை கிட்ட இருந்து காப்பாத்துங்க, சீக்கிரமா வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எதிரில் இருக்கவரை சீக்கிரமா வரன்ற மாதிரி பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த பறவை இருக்கு பாத்தீங்களா, இந்த நபரை அட்டாக் பண்ணிருது. ரூஃபை உடைச்சுதான் அட்டாக் பண்ணிருக்கோம். அங்க இருந்து அந்த நபரை தூக்கிட்டு போயிருது. இப்பதான் கால்ல பேசின நபர் இந்த இடத்துக்கு வராரு. இவன் எங்க போனான்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. ரூஃப் டாப்பை உடைச்சு அதை தூக்கிட்டு போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவர் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அயர்லாண்டை நமக்கு காட்டுறாங்க. இப்ப 2 பொண்ணுங்க உட்காந்து இருக்காங்கல்ல, இதுல ஒருத்தங்க தான் ஈரினா இருப்பாங்க. இவங்க பேரு கேட் அப்படின்றது. ஈரின் கூட உட்காந்து இருக்கா அவங்களோட ஃப்ரெண்டு பேரு அனிதா அப்படின்றது. ஈரினை பொறுத்த வரைக்கும் ரயான்னு ஒரு நபர் கூட பிரேக்அப் பண்ணிருப்பாங்க. அந்த ரயானும் இந்த ட்ரிப்புக்காக வரப்போறான். நான் எப்படி பேசிக்க போறேனே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அனிதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஈரினோட அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஈரின் அண்ணனோட பேரு ஜோயல் அப்படின்றது. அவரும் ட்ரிப்புக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ ஒரு பெரிய வேன்ல 3 பேர் வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த வேனை ஓட்டிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் ஹீரோவா இருப்பாரு. இவர் பேரு ரயான் அப்படின்றது. ரயான் கூட 2 பேர் வராங்க. இந்த கருப்பா இருக்காரு பாத்தீங்களா, இந்த நபரோட பேரு டாமி அப்படின்றது. இன்னொரு நபரோட பேரு சக் அப்படின்றது. சக்க பொறுத்த வரைக்கும் தொணன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். பேசாம அமைதியா வாடான்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 பேரை காமிச்சாங்கல்ல, அவங்கள பிக்கப் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப ஜோயல் கீழே இறங்கி வந்துடுறாரு. எல்லார்கிட்டயும் சகஜமா பேசுறாரு. அதாவது ஈரின் அண்ணன் ரயானுக்கு ஃப்ரெண்டு போல நார்மலா பேசிட்டு இருக்காரு. இப்ப ஈரினும் வந்து ஃபார்முலா பேசுறாங்க. ஒரு காலத்துல லவ் பண்ணிருப்பாங்க, இப்ப ஃபார்முலா பேசிட்டு இருக்காங்க. இவங்க 6 பேருமே பேசிட்டு இருக்கும் போது எய்லின்ற ஒரு பொண்ணு கார்ல வந்து இறங்குறா. இவ்வளவு இவங்க டீம்ல ஒருத்தியா தான் இருப்பா. இப்ப இவ இருக்கால, ஜாலியா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. மேல இருந்து சக்கு கவனிச்சிட்டு இருக்கான். இந்த பொண்ணோட கிளீவேஜ் எல்லாம் தெரியுது. ஒரு மாதிரி தப்பா பார்த்துட்டு இருக்கான். அதை இந்த எய்லியும் கவனிச்சிடுறாங்க. ஏண்டா உனக்கு வேற வேலையே இல்லையான்ற மாதிரி அந்த சக்கை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 7 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த ட்ரக்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் மீட் பண்ணிருக்காங்க போல. ஜாலியா பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பகுதியில பெட்ரோல் ஃபில் பண்ற இடம் இருக்கு. சரி, இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க. பெட்ரோல் ஃபில் பண்றாங்கல்ல, அந்த இடத்துக்கு பக்கத்திலே ஒரு கடை மாதிரி இருக்கு. அந்த கடையை போய் பார்த்தா என்னன்ற மாதிரி சில ஆட்கள் மட்டும் அந்த கடையை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அந்த கடையில நிறைய பேர் உட்காந்து சீட்டாட்டம்லாம் ஆடிட்டு இருக்காங்க. லூகான்றவர் தான் இந்த கடையோட ஹெட் போல. இங்க நிறைய பழங்காலத்து பொருட்கள்லாம் இருக்கு, பார்க்கணும்னா பாருங்கன்னு சொல்றாரு. இவங்க எல்லா பழங்கால பொருட்களையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல எதையாவது வாங்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ரயான் சரியா பேசியிருக்க மாட்டாரு. ஈரின் இப்ப பேசலாம் அப்படின்ற மாதிரி ரயான் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி எல்லாம் பேசாம இவங்க க்ளோஸா பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவருக்கு க்ளோஸா பேசுறதுல விருப்பம் இல்ல போல. அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, நான் பாத்ரூமை கண்டுபிடிச்சு போக போறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த சக்குக்கு அங்க இருக்க ஒரு லைட்டர் பிடிச்சிருக்கு. இந்த லைட்டரை நான் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் டாமி கிட்ட சொல்றாரு. ஏண்டா இது என்ன நல்லா இருக்கு, இதை போய் வாங்க போறியா அப்படின்ற மாதிரி டாமி கேக்குறாரு. இருந்தாலும் சக்குக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனால இந்த இடத்துல அவர் பர்ச்சேஸ் எல்லாம் பண்றாரு. இப்ப ஹீரோ ஒதுங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த இடம் கராஜ் மாதிரி தான் இருக்கு. நிறைய கார் நின்னுட்டு இருக்கு, நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு விளம்பரம் இருக்கு. மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி தான் அந்த விளம்பரம் இருக்கு. ஸ்டார்டிங் ஒரு போலீஸ் ஒரு பறவை தூக்கிட்டு போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரோட போட்டோ தான் இருக்கு போல. இப்ப ஹீரோவும் அதை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப சட்டுன்னு ஒரு நாய் குலைக்குது. அதை லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் சட்டுன்னு குலைச்சதை பார்த்து இவர் பயந்து அங்க இருந்து ஓடிடுறாரு. ஈரனுக்கு அனிதான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, அவங்களுமே இந்த லூக்கா போட்டிருக்க ஒரு செயினை பாக்குறாங்க. இந்த செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தர முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இதை யாருக்கும் விற்கிற ஐடியா இல்லைன்ற மாதிரி லூக்கா சொல்லிட்டாரு. எவ்வளவு காசா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி நல்ல செயினே கிடைக்கும், நம்ம பாத்துக்கலாம்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இல்ல, நான் வச்சிருக்க ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இது நல்லா இருக்கும், கண்டிப்பா இது வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லூக்காவும் தரேன், இவ்வளவு காசு தரணும்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஈர கூட திரும்பி சேர முடியுமா அப்படின்ற மாதிரி ஈரன் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி இருக்காங்கல்ல, $5 தான், உன் ஃபியூச்சரை சொல்றேன்னு சொல்றாங்க. ஈரன் பெருசா கண்டுக்காம நடந்துட்டு இருக்காங்க. உன் காதலம் கூட திரும்பி சேருவியான்னு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி கேக்குறாங்க. ஈரன் ஷாக் ஆன மாதிரி திரும்பிடுறாங்க. இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், அவனோட பேரு ரயான் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஈரனும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னும் உன்னை பத்தி நிறைய சொல்றேன்ற மாதிரி அந்த லேடி முகத்துல எல்லாம் கையை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ண லேடி உனக்கு பெரிய ஆபத்து வருது, நீங்களாம் சபிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. போக போக இந்த லேடி சொல்றது ஈரனுக்கு ரொம்ப பயத்தை வர வைக்குது. ஒரு மாதிரி பயம்புத்திர மாதிரி தான் அந்த லேடி பேசிட்டு இருக்காங்க. இவங்க பயந்து கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஈர மேல இடிச்சிடுறாங்க.
ஹீரோ இருக்கார்ல அந்த லேடிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, நீ தேவையில்லாம அவங்க சொல்றதெல்லாம் யோசிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த லூக்கா இருக்காரு பாத்தீங்களா, அனிதா வாங்கின செயினை ஒரு டப்பால போட்டு தந்திருப்பாரு. ஓபன் பண்ணி பார்த்தா வேற ஒரு செயினை வச்சிருக்காரு. நான் வாங்கின செயின் இதுவே கிடையாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதனால சக்கு தான் அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. பார்த்தா அந்த செயின் அவன் இன்னும் கழுத்துல தான் போட்டிருக்கான். ஏமாத்தி வேற ஒரு செயினை வித்திருக்கான்னு இவங்களுக்கு தெரிய வருது. ஏன் ஏமாத்துற, ஒழுங்கா அந்த செயினை தானு கேக்குறாங்க. அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்றான். அப்ப காசியாவது தானு கேக்குறாங்க, காசியும் தர முடியாதுன்னு சொல்றான். இதனால சக்கு பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப பக்கத்துல வந்தவர் சட்டுன்னு அவன் செயினை புடுங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் ஓடுங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்களுமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வெளியே வந்தவங்க கதவை சாத்திடுறாங்க. வண்டி எடுன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. ஹீரோ பின்னாடி தான் ஓடி வருவாரு. ஹீரோக்கு பதிலா சக்கு தான் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. சக்கு கொஞ்சம் பதட்டமா வண்டியை ஓட்டுறாருல, எதிர வந்து ஒரு லேடியை இடிச்சிடுறாரு. ரத்தம்லாம் தெரிக்குது. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட பேசின லேடியை தான் இடிச்சிருப்பாங்க. அந்த லேடிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு இருக்காங்கல்ல, சட்டுன்னு அந்த லேடி முழிச்சிடுறாங்க. உங்க எல்லாருக்குமே ஆபத்து இருக்கு, நீங்களும் சபிக்கப்பட்டிருக்கீங்க போல, இங்க இருந்து போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வித்தியாசமா பேசுறதுனால இந்த பசங்க எல்லாருமே பயப்படுறாங்க. சரி இவங்க ஓகேவா தானே இருக்காங்க, நம்ம முதல்ல கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தான் கதை உடச்சிட்டு இவங்க வெளியே வராங்க. அவங்க தப்புச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா லூக்கா டென்ஷன் ஆகுறாரு. அவங்கள விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே பதட்டமா வந்துட்டு இருக்காங்க. அந்த லேடி எதுக்காக அப்படி சொன்னாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எங்களுக்கும் தான் புரியல அப்படின்ற மாதிரி மத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எங்க போறோம்னு தெரியாம தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த பகுதி முழுக்க பனியா இருக்கு. அந்த பனியில இவங்க எந்த பக்கம் போறாங்கன்னே இவங்களுக்கு தெரியல. இந்த இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரூட் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் மாத்தி மாத்தி பேசுறாங்க. முதல்ல பனி முடிட்டோம், அதுக்கப்புறம் ரூட்டை கண்டுபிடிச்சு போய் போன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பனிலாம் குறைஞ்சிருது. இவங்களால ரூட்டை பார்க்க முடியுது. ஆனா எங்க வந்திருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியல. போன்ல ரூட்டை செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. போன்ல சுத்தமா டவரே கிடைக்க மாட்டேங்குது. யாரையாவது வழியில பார்த்தா கூட அவங்க கிட்ட வழி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு சின்ன பையன் இவங்க வேன் முன்னாடி வந்து நிக்கிறான். யார் இந்த சின்ன பையன் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, உங்க கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி செய்கையிலேயே பண்ணி காட்டுறான். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணி காட்டுறான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல அனிதா இருக்காங்கல்ல, நான் போய் அந்த பையன் கிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டாங்க. எது பேச போறியா, அந்த பையனே கொஞ்சம் வியர்டா இருக்கான், பேசலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி மத்தவங்க சொல்றாங்க. அவனே சின்ன பையன், நான் பேச போறேன் அப்படின்ற மாதிரி இறங்கி வந்துடுறாங்க. பேசலாம் ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள ஒரு பறவை வந்து அட்டாக் பண்ணுது. அந்த பறவை இவங்களை மேல தூக்கிட்டு போயிடும். அனிதா எங்க போனா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பதட்டமா வேன்குள்ள இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த பறவை அனிதாவோட பாடியை கீழே போடுது போல, பொத்துன்ற மாதிரி வண்டி முன்னாடி வந்து வெல்றாங்க. அதை பார்த்து இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. வண்டி எடுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. ஹீரோவா வேகமா வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. இவங்க போயிட்டு இருக்க வழியில அந்த பறவை இருக்கு பாத்தீங்களா, இவங்களை ஃபாலோ பண்ண மாதிரி வருது. கழுகே ஒரு 15 மடங்கு அதிகமா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த பறவை இருக்கு. அதை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. கொஞ்ச நேரம் சுத்தி முத்தி பார்த்தா அந்த பறவை கண்ணில் தென்படவே மாட்டேங்குது. அந்த பறவை போயிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. நம்ம அனிதா நம்மளை விட்டு போயிட்டாளா அப்படின்ற மாதிரியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பறவை போயிடுச்சுன்னு தானே நினைச்சாங்க. ஆனா அந்த பறவை எதிர வந்து இவங்க வண்டி அட்டாக் பண்ணுது. இவங்க கண்ட்ரோல் இல்லாம வண்டியை ஓட்டுறாங்க. அதனால ஏடகடமா வண்டியோட டயர் பஞ்சர் ஆயிருது. வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப எப்படி ரெடி பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இங்க 2 பேருக்கு மட்டும் தான் டயரை மாத்துறதுக்கு தெரியும். ஒன்னு ஹீரோ, இன்னொன்னு டாமி. டாமி போறதுக்கு ரொம்ப பயப்படுறாரு. ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடிட்டு போலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இவங்க 2 பேருக்குள்ள விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டதுல டாமி தோத்துறாரு. நான் போறேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க போன்ல டவர் சுத்தமா கிடைக்கல, ஆனா வாக்கி டாக்கி இவங்க கிட்ட இருக்கு. நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த சமயம் பறவை பக்கத்துல வந்தா நீங்க உள்ள இருந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. உள்ள இருக்க எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவரை ரிப்பேர் பண்றதுக்காக வெளியே வந்துடுறாரு. அப்படி வந்தவரை இவங்க கிட்ட கம்யூனிகேட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கையில சேஃப்டிக்காக ஒரு ஃபிளாரும் வச்சிருக்காரு. ஒருவேளை இவர் பேசுறது கேட்கலனா கூட இந்த ஃபிளாரை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இப்ப பொறுமையா அந்த டயரை மாற்ற வேலையெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. அனிதா ஒரு செயின் வாங்கினாங்கல்ல, அது சக்கு கிட்ட தான் இருக்கும். இப்ப சக்கு அந்த செயினை எடுத்து ஹீரோயின் கிட்ட தராரு. அனிதா கடைசியா ஆசைப்பட்டு இந்த செயினை தான் வாங்கினா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோனும் அந்த செயினை சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. பறவை வந்தா சொல்லுங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இப்ப பறவை மேல பறக்கிற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் எல்லாம் கேக்குது. இவங்க பறக்கிறத பார்க்கவும் செய்யறாங்க. பறவை அங்கேயும் இங்கேயும் நடமாடிட்டு இருக்கு, உசரா இருன்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு, முடிச்சிடுறேன்னு சொல்றாரு. இவர் பேசிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பார்த்தா எச்சு மாதிரி ஏதோ இவரோட கையில விழுது. நிமிந்து பார்த்தா பறவை இவருக்கு மேலதான் நின்னுட்டு இருக்கு. அதை ஷாக்கிங்கா இவர் பார்த்துட்டு இருக்காரு. சட்டுன்னு பறவை வந்து இவர் அட்டாக் பண்ணுது. கொஞ்ச நேரமா அவர்கிட்ட இருந்து சவுண்டே கேட்கல. ஃபிளார் எரியிற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேக்குது. ஹீரோ தான் தைரியமா என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வெளியே வந்துடுறாரு. அப்ப டாமி அந்த பக்கம் திரும்பின மாதிரி இருக்காரு. டாமி நீ ஓகே தானேன்னு கேக்குறாரு. நான் ஓகே இல்ல அப்படின்ற மாதிரி டாமியும் இந்த பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அந்த பறவை மூஞ்சிலேயே அட்டாக் பண்ணிருக்கு. அவரோட மூஞ்சே கோரமா மாறி இருக்கு. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அந்த சமயம் சக்கு இருக்காருல, ஹீரோவை உள்ள இழுத்துட்டு போயிடுறாரு. அந்த பறவை டாமியை தூக்கிட்டு போயிருது.
நான் இருந்திருந்தா டாமியை காப்பாத்திருப்பேன், எதுக்காகடா உள்ள இழுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சக்கு மேல கோவப்பட்டு இருக்காரு. நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னை அந்த பறவை அட்டாக் பண்ணிருக்கோம், அதனால தான் காப்பாத்துறதுக்காக வந்தன்ற மாதிரிலாம் சக்கு புரிய வைக்கிறது. சக்கு சொல்றதுலதான் நியாயம் இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாமி இறந்து போயிருந்தாலும் அந்த டயரை ரெடி பண்ணிட்டு தான் இறந்து போயிருப்பாரு. சோ இவங்களால வண்டியை ஓட்ட முடியும். இவங்களும் வண்டியை ஓட்டிட்டு கிளம்புறாங்க. அந்த பறவை இவங்களையே துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஏன் நம்மளையே துரத்திட்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு வீடு கிட்ட இவங்க வராங்க. அந்த வீட்டை பார்த்தோன்னா பறவை பறந்து போயிருது. இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த வீட்டுக்குள்ள போலான்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா நிறைய லேடிஸ் உட்காந்து விளையாட்டு எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த லேடிஸ்ல எட்டா ரீனான்னு ஒருத்தங்க தான் இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பண்ணிக்கோங்கன்ற மாதிரி போனை காமிச்சிடுறாங்க. இவங்களுமே கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு லூக்கா வந்துடுறாரு. வந்த லூக்கா இருக்காரு பாத்தீங்களா, ஜூலி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த குறி சொல்ற லேடியோட பேர் தான் ஜூலி போல. அதுக்கு இந்த பசங்க இருக்காங்கல்ல, நாங்க கிளம்பும் போது அவங்க உயிரோட தான் இருந்தாங்க, கொலை பண்ணியிருந்தா நீங்க தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல அந்த செயினை தாங்கன்ற மாதிரி லூக்கா கேக்குறாரு. லூக்கா செயினை பத்தி கேட்டுட்டு இருக்கும் போதே ஈரின் இருக்காங்கல்ல, அந்த செயினை சட்டுன்னு மறைச்சு வச்சிருவாங்க. இவரும் தேடி பாக்குறாரு. இவங்க கிட்ட செயின் இல்லாத மாதிரி இருக்கு. அந்த செயினை எங்க வச்சிருக்கீங்க, ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, என்கிட்ட தான் அந்த செயின் இருக்கு, வேன்ல தான் ஒரு இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால லூக்கா இருக்காருல்ல, ரீனா இவளை கூட்டிட்டு போய் செயினை எடுத்துட்டு வா, நான் பசங்களெல்லாம் வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நடங்க அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாரையும் கன்ல மிரட்டி கூட்டு போயிட்டு இருக்காரு. இவங்களுமே அவருக்கு பயந்து அமைதியா அவர் சொல்ற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. மலை உச்சி மாதிரியான ஒரு பகுதிக்கு தான் கூட்டு வந்துடுறாரு. இங்க எதுக்காக கூட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ரீனா இருக்காங்கல்ல, வேனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. சீக்கிரமா எடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரின் தேடுற மாதிரிலாம் இந்த இடத்துல பாவலா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா லூக்கா இருக்கார்ல, இவங்க எல்லாரையும் சிலுவையில அறையிற மாதிரி அரைஞ்சு வச்சிருக்காரு. கயிறு போட்டு தான் கட்டி வச்சிருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. செயின் கிடைச்சோன்னா உங்க கதையை முடிச்சிருவான்னு சொல்லிட்டாரு. என் கையால முடிக்க மாட்டேன், அந்த பறவை வந்து உங்க கதையை முடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது பறவை வந்து அட்டாக் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. ஈரின் தேடுற மாதிரி ரொம்ப நேரம் பாவலா பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஆயுதம் எடுத்து ரீனாவை அட்டாக் பண்றது தான் அவங்க பிளான். இது ரீனாக்கே தெரிஞ்சிருது. என்ன நடிச்சிட்டு இருக்கியா, இப்ப செயினை எடுக்க போறியா இல்லையான்ற மாதிரி மிரட்டுறாங்க. அப்படி மிரட்டிட்டு இருக்கும் போது ஈரின் கையில ஒரு ஆயுதம் மாட்டுது. அதை வச்சு ரீனாவை அடிச்சிடுறாங்க. இப்ப தப்பிச்சு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்கல்ல, அந்த பறவை வேற அட்டாக் பண்ற மாதிரி வருது. இவங்க எல்லாருமே ரொம்ப பயத்துல இருந்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஈரின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த ஈரின் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரோட கட்டியும் கழட்டிட்டு இருக்காங்க. அப்பயுமே பறவை அட்டாக் பண்ற மாதிரி வருது. அப்பதான் ஈரின் கழுத்துல இருக்க அந்த டாலரை பாக்குது. அதை பார்த்தோன்னா பயப்படுது. வேகமா அங்க இருந்து கிளம்பிடுது. ஈரினுக்கு காரணம்லாம் புரிய மாட்டேங்குது. ஈரின் இருக்காங்கல்ல, வேகமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாத்திடுறாங்க. அப்பன்னு பார்த்து லாங்ல இருக்க லூக்கா இருக்கான்ல, இவங்க கேங்க சேர்ந்து எய்லியை ஷூட் பண்ணிடுறான். எய்லி இந்த இடத்துல துடிச்சு இறந்து போயிடுறாங்க. நம்மளாம் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி மத்தவங்க வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த லூக்காவும் ஆட்களும் இவங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே பயந்த மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது, ஒழுங்கா வந்துருங்க, அந்த டாலர் மட்டும் தான் எனக்கு தேவை, அதை தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அவர் மத்த இடத்துல தேடுறதுக்காக போறாரு. இந்த இடத்த விட்டு எல்லாருமே ஓடணும்னு முடிவு பண்றாங்க. இப்ப எல்லாருமே எந்திரிச்சு ஓடுறாங்க. சக்கு மட்டும் விழுந்துடுறாரு. ஈரின் சக்க காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஜோயல் இருக்கார்ல, நம்ம போலான்ற மாதிரி வேகமா இழுத்துட்டு போறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, சக்க காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. சக்க வேகமா வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து ஒளிய வச்சிடுறாரு. சக்கம் காப்பாத்தினதுக்காக நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவோட ஆர்ம்ஸ்ல ஒரு கீறல் ஏற்பட்டிருக்கும். சக்கு பார்த்து தான் அந்த விஷயத்த சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு அந்த உணர்வே வருது. அந்த இடத்துல பார்த்தா பெருசா கீறல் ஏற்பட்டிருக்கு. இவருமே அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஈரனும் எதுக்காக என்ன இழுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி ஜோயல் கிட்ட கேக்குறாங்க. எனக்கு எல்லாரையும் விட நீ தான் முக்கியன்ற மாதிரி அண்ணனும் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஈரின் முதுகுல யாரோ கைய வைக்கிறாங்க. சட்டுன்னு ஈரின் அட்டாக் பண்ணிடுறாங்க. பார்த்தா சக்கு தான் முதுகுல கைய வச்சிருப்பான். நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. 4 பேருமே திரும்பி இங்க இருந்து ஓடுறாங்க. இப்ப இவங்க 4 பேருமே ஓட ஆரம்பிச்சு இந்த காட்டு பகுதியை விட்டே வெளியே வந்துடுறாங்க. இவங்க வேன் எடுத்துட்டு கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எல்லாரும் முன்ன போயிடுறாங்க. பின்னாடி வந்த ஈரின் தடுக்கி விழுந்துடுறாங்க. ஈரின் விழுந்திருக்கும் போது ரீனா எதிர வந்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா இப்பயாவது செயினை தான்ற மாதிரி கேக்குறாங்க. ஈரின்மே செயினை கலட்டி தரலான்ற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. இது இருந்தாதான் அந்த பறவை அட்டாக் பண்ணது அப்படிதானேன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வந்து அந்த லேடி அடிச்சிடுறாங்க. ஈரின்மே கூட சேர்ந்து அந்த லேடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஈரினுக்கு செயின் இருந்தா தப்பிக்கலான்றது தெரிஞ்சிருது. இப்ப அந்த பறவை இருக்கு பாத்தீங்களா, ஈரினை விட்டுருது. அந்த லேடியை துரத்த ஆரம்பிக்குது. இவங்க வீட்டுக்கு வெளியே ப்ரொடெக்ஷன் மாதிரி வச்சிருப்பாங்க போல. அதனால தான் பறவை வீட்டுக்கிட்ட எல்லாம் வராம இருந்திருக்கும். இப்ப செயின் இல்லாம இருக்காங்கல்ல, அதனால இந்த ரீனாவை அந்த பறவை அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போயிருது. இவங்க எல்லாருமே வேன்ல இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட கையில பெருசா ஒரு கீறல் இருந்ததுல, ஜோயல் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு.
ஜோயல் மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருப்பாரு. அது மூலியமா இந்த இடத்துல அவருக்கு தையெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பழைய விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓரளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை நிறுத்திடுறாங்க. என்ன ஆச்சுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க. பக்கத்துல ஒரு போன் பூத் இருக்கும், அதை தான் காட்டுறாங்க. எல்லாருமே இறங்கி போறது ஆபத்துன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நீங்க எல்லாம் வண்டியில வேற பக்கம் போயிட்டு இருங்க, நான் மட்டும் இறங்கி அந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டாரு. நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. புரிஞ்சுக்கோ, நான் இந்த விஷயத்த பண்றேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயினோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த செயினை நீ போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி தந்துடுறாங்க. இவருமே ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்படி கிஸ் பண்றதுக்காக வராருல, அப்ப ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோயின் பாக்கெட்ல அந்த செயினை போட்டுறாரு. அதாவது ஹீரோயின் பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக இப்படி பண்றாரு. இப்ப கிஸ் பண்ணவர் அந்த இடத்தை நோக்கி ஓடுறாரு. இவங்களும் வேன் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த பறவை இருக்கு பாத்தீங்களா, இவங்க வேனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. பரவாயில்ல, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த போன் மூலியமா போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. நீங்க எங்க இருக்கீங்கன்ற மாதிரிலாம் போலீஸ் கேக்குறாங்க. நீங்க லொகேஷனை ட்ராக் பண்ணுங்க, எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. இந்த சமயம் பறவை ஹீரோவை நோக்கி வருது. என்ன ஆகுதுன்றத நமக்கு காட்டாமையே கட் பண்ணிடுறாங்க. இப்ப வேனுக்கு பக்கத்துல பறவை வரல, ஏன் பறவை நம்ம கிட்ட இல்லன்ற மாதிரி இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. ஹீரோவை விட்ட இடத்துக்கு போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்போது பறவை அந்த இடத்துல தான் இருக்குன்னு தெரிய வருது. அந்த பறவை இவங்க வேனை பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வேனோட கதை உடைச்சிட்டு வரலாம் பாக்குது. ஹீரோயின் கையில ஒரு சென்ட் மாட்டுது. சென்ட்டுக்கு முன்னாடி லைட்டரை வைக்கிறாங்க. சென்ட்டை இப்ப ஸ்ப்ரே பண்றாங்க. அது மூலியமா நெருப்பு பெரிய லெவல்ல வருது. அதை பார்த்து அந்த பறவை பயந்து ஓடிடுது. இந்த பறவைக்கு நெருப்புனா பயம் போல அப்படின்ற மாதிரி சக்க சொல்றாரு. ஹீரோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக இவங்க எல்லாருமே வேனை விட்டு வெளியே வராங்க. போன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல வராங்க. பார்த்தா அந்த போன் முழுக்க ரத்தமா இருக்கு. பறவை அட்டாக் பண்ணிருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ கூட இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பறவை திரும்பி இவங்களுக்கு மேல பறந்துட்டு இருக்கு. அதனால இவங்க வேகமா பக்கத்துல இருக்க ரூம்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இங்க ரெஸ்ட் ரூம் தான் இருந்திருக்கு போல, பயந்த மாதிரி இந்த இடத்துல இருக்காங்க. இப்பதான் ஹீரோயின் பாக்கெட்ல செயின் தட்டுப்படுது. நீ அந்த செயினை தரலையான்ற மாதிரி ரெண்டு பேருமே கேக்குறாங்க. நான் தந்தேன், இருந்தாலும் என் சேஃப்டிக்காக என் கிட்ட செயின் இருக்கணும்னு அவன் நினைச்சிருக்கான், ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவன் உன்னை லவ் பண்றான், புரிஞ்சுக்கோன்ற மாதிரி ஜோயல் சொல்றாரு. ஹீரோ கால் பண்ணார்ல, அது மூலியமா போலீஸ் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இவங்களுமே பறவை வரதான் மேல பாத்துக்கிறாங்க. இப்ப போலீஸ் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. போலீஸ் நார்மலா பேச ஆரம்பிக்கிறாரு. சார், அதுக்கெல்லாம் டைம் இல்ல, இங்க ஒரு மோசமான பறவை இருக்கு, அது எந்த நேரம்னாலும் வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பறவையை பத்தி எனக்கும் தெரியும், இப்படிதானே இருக்கும்னு கேக்குறாரு. ஆமா சார், அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப சட்டுன்னு அந்த போலீஸ் இருக்கார்ல, ஒரு கன் எடுத்து இவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அது கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அந்த செயின் இருந்தா மட்டும் தான் தப்பிக்க முடியும், செயினை தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த செயினை பயத்தோட அவருக்கு எடுத்து தந்துட்டு இருக்காங்க. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, 3 பேருமே உட்காருங்கன்ற மாதிரி கயிறை வச்சு இவங்களை லாக் பண்ணிட்டு இருக்காரு. இவங்கள மாட்ட வச்சுட்டு தப்பிக்கிறது தான் அந்த போலீஸோட பிளானா இருக்கும். ஹீரோயின் மட்டும் இவர் கயிறு கட்டுறதுக்கு முன்னாடியே சட்டுன்னு அட்டாக் பண்ணிடுறாங்க. அதனால அவங்க 2 பேருக்கு கேப் கிடைக்குது. அவங்க 2 பேருமே கூட சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால போலீஸை இவங்க 3 பேருமே லாக் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி போலீஸ் கிட்ட இருந்து அந்த செயினையும் இவங்க வாங்கிடுறாங்க. இந்த போலீஸ் கார்ல இருந்து ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுக்க முடியும்ல, நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் அந்த காருக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த பறவை வருது. அதனால அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, வேகமா வேன்குள்ள போயிடுறாங்க. ஹீரோயின் தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பறவை இவங்க பின்னாடி வருது. இவங்க சைலண்டா இருக்கணும்ன்ற மாதிரி சைலண்டா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பறவை இவங்க இருக்கிறத பார்த்து இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. இதனால ஜோயல் இருக்கார்ல, வேனை விட்டு வெளியே வந்துடுறாரு. இவங்களை காப்பாத்துற மாதிரி தடுக்கிறாரு. அதனால அந்த பறவை இருக்குல்ல, ஜோயலை அட்டாக் பண்ணிருது. ஜோயலை தூக்கிட்டு போயிருது. நம்மளால அண்ணன் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த டைம் சக்கு இருக்கார்ல, வேகமா வான்ற மாதிரி இவங்களை வேன்ல ஏத்திடுறாரு. இங்க இருந்து வேன் ஏத்திட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. போலீஸ் இன்னும் செத்து போயிருக்க மாட்டாரு. போலீஸ் எதிர நின்னுட்டு இருக்காரு. அந்த போலீஸால் தான் இவ்வளவு ஆச்சுன்ற மாதிரி சக்கு யோசிக்கிறாரு. நீ சாவுடா அப்படின்ற மாதிரி வேனை வச்சு அந்த போலீஸ் மேலேயே இடிச்சிடுறாரு. அந்த போலீஸ் இறந்து போயிடுறாரு. இப்ப இவங்க 2 பேருமே வேன் ஏத்திட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க கூட வந்து 5 பேருமே இறந்து போயிட்டாங்கல்ல, அது நினைச்சு இவங்க எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இங்க இருந்து தப்பிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட போன்ல இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. ஹீரோயினும் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அட்டன் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறதுக்குள்ள கால் கட் ஆயிருது. இவங்க கால் பண்ணலான்னு பார்த்தா டவர் இல்ல. அதனால இவங்க ஒரு இடத்துல வேனை நிறுத்த சொல்றாங்க. இப்ப வெளியே வந்து கால் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க கால் பண்ணா போன் பக்கத்துல தான் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவன் பக்கத்துல தான் இருக்கான், நான் போக போறேன்னு போறாங்க. சக்கு வேணான்னு சொல்றாரு. இவங்க கேட்காம போறாங்க. சக்கு நம்ம ஹெல்ப் பண்றதுக்காக போனோன்ற மாதிரி ஒரு கன் எடுத்துக்கிறாரு. இவங்க பாதுகாப்புக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. இவங்க போன் அடிக்கிற சவுண்டை கேட்டு தானே வந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அந்த காலை பண்ணதே லூக்காவா தான் இருப்பான். இப்ப லூக்காவோட சட்டையை பிடிச்சி ஹீரோ எங்கன்னு கேக்குறாங்க. ஹீரோவா அந்த பறவை சாவடிச்சிருச்சு, அதோட நெஸ்ட் இங்கதான் இருக்கு, அந்த இடத்துல தான் பாடி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாரு.
இவங்களுமே அந்த நெஸ்ட் இருக்கிற இடத்த பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோவோட பாடி தான் இருக்கு. அதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உன் கதையை இப்ப முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா இந்த டைம் சக்கு பின்னாடி இருந்து வராரு. கன் பாயிண்ட்ல இவரை மிரட்டிட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதையே இங்க இருந்து ஓடிடு, இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால லூக்கா இருக்கான்ல, செயினே தேவையில்லைன்ற மாதிரி இங்க இருந்து ஓடிடுறான். கேட்டு எப்பனாலும் பறவை வரலாம், நம்ம உடனே கிளம்பணும் வான்ற மாதிரி கேட்ட கூப்பிடுறாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, இரவையே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ணை தாண்டுற மாதிரி இவர்கிட்ட கேக்குறாங்க. இவரும் சரின்ற மாதிரி அவங்க கிட்ட கண்ணை தந்துடுறாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா கண்ணை வச்சு இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க இருந்து கிளம்பிடு, இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரை மட்டும் தப்பிக்க சொல்றாங்கன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி போலான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஈர செத்து போயிட்டார்ல, அதனால இவங்களுக்கு தப்பிக்கிற எண்ணம் போயிருது. ஈர உடம்புல பிளட் இருக்குல்ல, அதெல்லாம் இவங்க உடம்புல அப்ளை பண்றாங்க. அந்த பறவை எப்படியோ இங்க வரும், அதோட கதையை முடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப இவங்களே ஷூட் பண்ணி அந்த பறவையை இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அது வரும்போதும் இஷ்டத்துக்கு அதை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பறவையை இவங்க ஷூட் பண்ணிட்டாங்களா என்னன்றது தெரியல. வேன்ல போயிட்டு இருக்க சக்குக்கு அவங்க ஷூட் பண்ண சவுண்ட் மட்டும் கேக்குது. அந்த பறவை செத்துருக்குமா செத்துருக்காதா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நம்மளும் எப்படியும் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாரு. இவர் பேரண்ட்ஸ் கிட்ட பெருசா பேச மாட்டாரு. இப்ப பேரண்ட்ஸ்க்கு வாய்ஸ் நோட்ல ஃபீலிங்கா பேசி அனுப்பி விட்டுறாரு. எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போவோன்ற மாதிரி தான் சக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துடுறாரு. இவருக்கு தெரிஞ்ச ஒரு பகுதிக்கு வந்துடுறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து டீசல் காலின்ற மாதிரி காட்டுது. ஐயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பார்த்தா டீசல் ஃபில் பண்ற இடம் வந்துருது. ஸ்டார்டிங் இவங்க வந்தாங்கல்ல, அந்த பகுதிக்கே திரும்பி வந்துடுறாரு. டீசலை மட்டும் ஃபில் பண்ணிட்டோம்னா இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப வண்டியை விட்டு இறங்கி டீசல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. இவர் டீசல் ஃபில் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு லூக்கா வந்துடுறாரு. கண்ணை காமிச்சு இவரை மிரட்டிட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதையே அந்த செயினை தந்துரு, உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர்கிட்ட செயின் இருக்குல்ல, அந்த செயினை எடுத்து அவர்கிட்ட தூக்கி போடுறாரு. அதே சமயம் பம்பை கீழே போட்டிருப்பாரு. டீசல்லாம் கீழே போயிட்டு இருக்கு. இப்ப கீழே விழுந்த அந்த செயினை அவர் எடுத்துடுறாரு. எடுத்தவர் இதுக்கப்புறம் அந்த பறவை உன்னை பார்த்துக்கும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப போறாரு. கரெக்டா பறவையும் வருது. லூக்கா ரொம்ப கூலா நின்னுட்டு இருக்காரு. ஆனா இந்த சக்கு இருக்கார்ல, வேகமா வேன்குள்ள வந்துடுறாரு. அந்த பறவையும் வேன்குள்ள இருக்க இவரை அட்டாக் பண்றதுக்காக தான் வருது. அந்த பறவையை மாட்ட வைக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த பறவை திரும்ப திரும்ப இடிக்குதுல, அதனால அந்த வேன்குள்ள சிக்கிக்குது. மாட்ட வச்சவர் என்ன பண்றாருன்னா வேனோட பின்வழியா வேகமா இறங்கி வந்துடுறாரு. வந்தவர்கிட்ட ஒரு லைட்டர் இருக்கு. ஸ்டார்டிங் வாங்கின மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த லைட்டரை தூக்கி எறிகிறாரு. கரெக்டா டீசல் மேல அது பட்டுது. கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு அந்த வேன் இருக்கு பாத்தீங்களா, வெடிக்க ஆரம்பிக்குது. இதை பாக்குற லூக்கா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா வெடிச்சா அவருக்கும் அடிப்படும். இப்ப அந்த வேன் வெடிச்சு சதறுது. வேன் வெடிச்ச தாக்கத்துல சக்கு பறந்து போய் விழுறாரு. இந்நேரத்துக்கு அந்த பறவையோட கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. பார்த்தா அந்த பறவை இறந்து போயிருக்காது, தப்பிச்சிருக்கு. திரும்பி இவரை அட்டாக் பண்ற மாதிரி வருது. கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.